Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோ எந்தெந்த ஸ்பீக்கருக்கு எந்தெந்த மாதிரி ஐசிஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின பத்தி தான் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா மேக்ஸिमम கவர் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீக்கருக்குலாம் எந்த மாதிரி ஐசிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீடைலா சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்பீக்கர்ல இருந்தே போவோம். இப்போ இந்த ஸ்பீக்கரை வந்து எப்படி வந்து கணக்கிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ். சோ இந்த மாதிரி வாட்ஸ் வேல்யூ வச்சு தான் பாத்தீங்கன்னா கணக்கிடுவாங்க. அப்படியே அவங்க சைஸ் வச்சுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்பீக்கர் கணக்கிறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அப்படின்றத வச்சு தான் கணக்கிடுவாங்க. ஸோ வாட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பீக்கரோட சைஸும் கம்மியாக இருக்கும். வாட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பீக்கரோட சைஸும் கூட இருக்கும். ஸோ ஆனால் வெறுமனே ஸ்பீக்கர் சைஸ் மட்டுமே வச்சு சொல்லிட முடியாது அது எவ்வளோ வாட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வாட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு டைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்பீக்கர் எடுத்துக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்ஸ் ஸ்பீக்கர் இல்லாட்டி 1.5 வாட்ஸு 2 வாட்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 3 வாட்ஸ் வரைய. ஸோ இந்த 3 வாட்ஸ் வரைய நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ 3 வாட்ஸ் 2 வாட்ஸ் 1 வாட்ஸ் 1.5 வாட்ஸ். ஸோ இதுவரையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த ஐசி போடலான்னு பார்த்தீங்கன்னா PAM. ஸோ சைடில் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் PAM 8403. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் ஐசி. ஸோ அந்த ஐசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட்டு ஒரு 5 வோல்ட்டு கொடுக்கணும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6 வாட்ஸ் வந்து வரும். ஸோ 2 சேனல் ரைட் சேனல் லெஃப்ட் சேனல் சொல்லியிருக்கும். ஸோ ரைட் சேனலில் 3 வாட்ஸ் லெஃப்ட் சேனலில் 3 வாட்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 வாட்ஸ் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஐசி. இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் 3 வாட்ஸ் வரைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 வாட்ஸுக்கு மேலே போகிறீங்க. ஸோ 3 வாட்ஸ்லேருந்து 15 வாட்ஸுக்குள்ளே. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே சீரீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த PAM ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்ம் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 8610 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ இந்த ஐசிக்கான இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் இன்புட். ஸோ இந்த 2 ஐசியுமே வந்து யூஸ் பண்ணி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 8610 8403. ஸோ அடிச்சுட்டு M42 டக்குன்னு அடிங்க வீடியோ வரும். ஸோ அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த ஐசி நேம் அடிச்சுட்டு M42 டக்குன்னு அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 வாட்ஸ் வரையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த 15 வாட்ஸ் வரைய நீங்கள் எந்த மாதிரி ஐசி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஐசிலையும் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ்க்கு மேலேயும் வந்து இருக்குது. பட் ஸ்பீக்கர்லையும் பார்த்தீங்கன்னாலும் 15 வாட்ஸ்க்கு மேலே ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போனால் எந்த மாதிரி ஐசிஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? 15 வாட்ஸ்லேருந்து ஒரு 30 வாட்ஸுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் 20-30 ஐசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20-30 ஐசி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஐசியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு 15 வாட்ஸ்லேருந்து 30 வாட்ஸ் வரைய. சரி இப்போ பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸுக்கு மேலேயும் போகுது அப்படின்னா அந்த 20-30 ஐசிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சீரிஸ் இருக்குது. ஸோ 20-30ன்றது என்ன கணக்கு அப்படின்னா 20-30 ஐசியோட வாட்ஸ் வந்து 30 வாட்ஸ், 20-40ஓட ஐசியோட வாட்ஸ் வந்து 40 வாட்ஸ், 20-50ஓட ஐசியோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த ஐசிலே வந்து லாஸ்ட்டில் எவ்வளோ வாட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மென்ஷன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஐசியோட நேமாவே வச்சுருப்பாங்க. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 20-30 20-40 20-50. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வர ஐசியோட வாட்ஸ். ஸோ இந்த 50 வாட்ஸுக்கும் மேலே போகுது அப்படின்றப்ப நீங்கள் அடுத்து எதுக்கு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா STK சீரிஸ் போகலாம். ஸோ இந்த 40 வாட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 4440 ஐசியும் இருக்குது. அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 4440 இருக்குது, 4450 இருக்குது. ஸோ அது 50 வாட்ஸுக்கும் 40 வாட்ஸுக்கும் 4440லையும் 4450லையுமே வந்து அந்த சீரீஸ்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கிட்டும் போகலாம் 50 வாட்ஸுக்குள்ளே அந்த இதுக்கும் போகலாம், இல்லாட்டி இந்த 20-30 சீரீஸ்க்கும் போகலாம். நெக்ஸ்ட் இந்த 50 வாட்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்றப்ப நீங்கள் எந்த ஐசியை வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா STK ஐசியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ STK ஐசி பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ்க்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த STK ஐசிக்கு நீங்கள் மாறலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்ஸ் ஸ்பீக்கரு அதுக்கு எப்படி எந்த மாதிரி வந்து நம்ம ஐசியை வந்து போடலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்பீக்கரோட வாட்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசி கண்டிப்பாக அமையும். எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கரை பொறுத்து. நீங்கள் சின்ன சின்ன ஸ்பீக்கர் தான் வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய ஸ்பீக்கர் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஐசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து. உங்களோட ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு பெரிய அவுட்டோரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஸ்பீக்கர் கண்டிப்பாக வைப்பீங்க. இல்லை நான் சின்ன ஸ்பீக்கராக மைல்டாக தான் கேட்பேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஐசிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட ஸ்பீக்கர் வந்து எத்தனை வாட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஐசி போடணுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஸ்பீக்கருக்கு
எந்தெந்த ஸ்பீக்கருக்கு எத்தனை வாட்ஸ் ஐசி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியராக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட டைப்ஸில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 Ohm 4 Ohm 8 Ohmஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பொறுத்து மாறுபடும், ஸோ அது அந்த 2 Ohm 4 Ohm 8 Ohmலாம் வந்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.